Welcome to PuviMac channel. Compare the cone and the sphere. A sphere and two right circular cones of same radius and twice the radius of the sphere is equal to height of the cone. That is 2r is equal to h. Okay. Here we have the diagram. One sphere, volume of one sphere is equal to volume of two cone. Okay. Volume of the hollow sphere. Volume of the hollow sphere is equal to 4 by 3 into pi r cube, capital R cube minus small r cube cubic units, where capital R is equal to outer radius of the hollow sphere and small r is equal to inner radius of the hollow sphere. Volume of the hemisphere is equal to 1 by 2 volume of the sphere. Therefore, volume of the solid hemisphere is equal to 2 by 3 into by r cube cubic units. Volume of the hollow hemisphere is equal to volume of the outer hemisphere minus volume of the inner hemisphere. We have outer hemisphere radius is equal to capital R and inner radius of the hemisphere is equal to small r. We know that volume of the hemisphere is equal to 2 by 3 by r cube. Okay, therefore 2 by 3 by capital R cube minus 2 by 3 by small r cube. Therefore the final result is 2 by 3 by into capital R cube minus small r cube cubic units. The volume of the solid hemisphere is equal to 29,106 cubic cube centimeter. சரியா? Another hemisphere whose volume is 2/3 of the above is curved out. ஒரு பெரிய ஹெமிஸ்பியர்ல இருந்து 2/3 of the ஹெமிஸ்பியரை பிரித்து எடுக்க போகிறோம். அப்போது புதுசாக கிடச்சிருக்குல்ல அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியர். லெட் ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர். சரியா? ஆர் வந்து ரேடியஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எப்பயுமே அப்படி தானே எடுப்போம். கிவன் தட் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 29,106 சென்டிமீட்டர் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவை? நியூ ஹெமிஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிச்சி அதிலிருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வால்யூம் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 2 by 3 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த ஒரிஜினல் ஸ்பியர். இது கிவன் தட் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது 2 by 3 இன்ட்டு அந்த ஸ்பியரோட வால்யூம் எனக்கு 29,106. சரியா? அப்போ வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்னன்னு கிடைக்கும்? சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 19,404 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கும். இப்போது வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்னது? 2 by 3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 19,404. நமக்கு என்ன தேவை? ஆர் தேவை. அதுக்கு ஆர் கியூப்பை கண்டுபிடிச்சி அதிலிருந்து ஆர் கொண்டு வர போகிறோம். அப்போது எல்ஹெச்எஸ்ஐ 2 by 3 இன்ட்டு பை இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். கொண்டு போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 19,404 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு 22 அப்படின்னு வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன வரும்? 9,261 இஸ் ஈக்குவல் டு ஆர் கியூப்னு கிடைக்கும். நமக்கு ஆர் தானே தேவை. ஆர் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 9,261 which is equal to 21 centimeter. அப்போ நியூ ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 21 centimeter. Example 7.22. Calculate the weight of the hollow brace sphere if the inner diameter is 14 centimeter and thickness is 1 millimeter and whose density is 17.3 gram per centimeter cube. ஓகே,
இப்போது நமக்கு இன்னர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தட் we have to find out இன்னர் ரேடியஸ். திக்னஸ் W கொடுத்துருக்காங்க. Wயோட ஃபார்முலா என்னென்னா R மைனஸ் அவுட்டர் ரேடியஸ் மைனஸ் இன்னர் ரேடியஸ். ஃப்ரம் தட் we have கேபிட்டல் R is equal to W ப்ளஸ் ஸ்மால் r. அந்த மாதிரி வரும். அது மாதிரி 1 millimeter is equal to 1/10 centimeter. இப்போ எல்லாத்தையும் சேம் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம 1 millimeter என்னது 1/10 centimeter மாற்றிக்கிட்டோம். சரியா? இப்போது லெட் capital small r and capital R be the inner and outer radius of the hollow sphere, given that inner diameter d is equal to 14 centimeter. Therefore r is equal to d by 2, which is equal to 14 by 2. R is equal to 7 centimeter. That is inner radius small r is equal to 7 centimeter. Thickness W is equal to 1 millimeter is equal to 1/10 centimeter. அப்போ capital R outer radius R is equal to 7 plus 1/10, which is equal to 71/10, which is equal to 7.1 centimeter. Outer radius R is equal to 7.1 centimeter. Volume of the hollow sphere is equal to நமக்கு தெரியும். We know that 4/3 by into capital R cube minus small r cube cubic unit. Substitute this all is 4/3, pi oda value 22/7, r cube 7.1 the whole cube oda value 357.91 and small r cube 7 cube oda value 343. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 14.91 வரும். ஃபஸ்ட்டு இது 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.13 வரும். திருப்பி இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.13 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.71 வரும். அப்போது எல்லாத்தையும் 21 டைரெக்டாக 21ஆலும் டிவைட் பண்ணலாம், அல்லது 7ஆல் டிவைட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போது 4 × 22 × 0.71 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 62.48 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கும். ஓகேவா? நமக்கு தெரியும் வெயிட் ஆஃப் 1 சென்டிமீட்டர் க்யூப் அதுக்கு வந்து 17.3 கிராம். அப்போது வெயிட் ஆஃப் டோட்டல் வெயிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இது 62.48 சென்டிமீட்டர் க்யூபோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அப்போது 17.3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருமா? அப்போ டோட்டல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 7.3 × 62.48 which is equal to 48, which is equal to 1080.90 gram. Therefore the total weight is 1080.90 grams or 1080.9 grams ன்னு சொல்லலாம். ஓகே, அவ்வளோ தேவைப்படும். Definition. டெஃபனிஷன் ஆஃப் த ஃப்ரிஸ்டம், அதோட டெஃபனிஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கோன் இருக்கு இல்லையா, கோனில் ஒரு ஸ்மால் பார்ட்டை கட் பண்ணி எடுத்தால் கிடைக்கிற அந்த சேஃபுக்கு பேர் தான் நமக்கு என்னது ஃப்ரிஸ்டம் பேர். ஓகேவா? வென் ஏ கோன் ஏபிசி இஸ் கட் த்ரோ பை த பிளான் பேரலாக கட் பண்ணுறோம். சரியா? வெர்டிகலாக இல்லை, பேரலாக கட் பண்ணி 2 இஸ் பேஸில் கட் பண்ணோம். த போர்ஷன் ஆஃப் த டிஇசிபி between the cutting plane and the base is called the frustum of the cone. அப்போது இந்த ஏடியை கட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு கிடைக்கிற போர்ஷன் என்னது? டிஇபிசி அது கிடைக்கும். சரியா? இதில் இன்னர் ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர், அதே மாதிரி கேபிட்டல் ஆர் வந்து அவுட்டர் ரேடியஸ். ஓகேங்களா? இதுதான் when a cone ABC is cut through a plane parallel to its base பேஸ் பண்ணி கட் பண்ணுறோம். the portion of the cone DECB between the cutting plane and the base is called the frustum of the cone. சரியா? ஓகே.
kinds of frustum of a cone, regular shape. Obtuse frustum of a cylinder, it is a irregular shape. கோன் இருக்கு இல்லையா, இந்த கோனு இதில் வந்து ஏபிசி அந்த போர்ஷன், அப்புறம் ஏடிஇ ரெண்டையும் உள்ள சிமிலாரிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலாவை கொண்டு விட போகிறோம். ஃபஸ்ட்டு ஏடி அது ஹைட் வந்து கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கிறோம், பிடி அதோட ஹைட் வந்து ஸ்மால் ஹெச்னு வச்சுக்கிறோம். அப்போ ஏபி என்னவாக இருக்கும், கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச். ஓகேவா? அப்போது கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு இதோட ரேடியஸ் என்னது, பிசியோட பிசி போர்ஷன் அது வந்து ஸ்மால் ஆர், டியோட ரேடியஸ் என்னது கேபிட்டல் ஆர். அப்போ ஹெச் மைனஸ் ஹெச் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஹெச் கேபிட்டல் ஆர் பை ஆர் மைனஸ் ஆர்னு வரும். சரிங்களா? அப்போ வேல்யூம் ஆஃப் த கோனில் போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச், கேபிட்டல் கோன்லேருந்து பெரிய கோன் லார்ஜர் கோன்லேருந்து இந்த ஸ்மாலர் கோன் இருக்குல்ல அந்த போர்ஷனை சப்ராக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஃப்ரஸ்டமோட வேல்யூம் கிடச்சிருமா, அதை பேஸ் பண்ணி தான் இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போது 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு ஹெச் மைனஸ் 1/3 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஹெச் மைனஸ் ஹெச். இதோட ஹைட் ஏபியோட ஹைட் எவ்வளவு, ஹெச் மைனஸ் ஹெச். அப்போது இங்கே பாருங்கள், பை 3 ஹெச் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட் இங்கே இருக்குல்ல, அதை ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி எழுதாச்சு. ப்ளஸ் ரெஸ்ட் என்ன இருக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1/3 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு ஹெச்னு இருக்கும் இல்லையா, எழுதியாச்சு. எழுதிட்டுக்கப்புறம் கேபிட்டல் ஹெச்சோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், ஸ்மால் ஹெச் இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் மைனஸ் ஆர்ன்னு தெரியும். அப்போது அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். பை 3 இன்ஸ்டெட் ஆஃப் கேபிட்டல் ஹெச் ஸ்மால் ஹெச் இன்ட்டு ஆர் பை ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பை 3 ஆர் ஸ்கொயர்டு ஹெச். சரியா, எழுதியாச்சு. இந்த ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டுன்னு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர், ஆர் மைனஸ் ஆர் போத் கெட்டிங் கேன்சல். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது, ஆர் ப்ளஸ் ஆர் மட்டும் இருக்கும். அப்போ பை 3 இன்ட்டு ஸ்மால் ஹெச் இன்ட்டு ஆர், ஆர் ப்ளஸ் பை 3 ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இப்போது நீங்கள் பை 3 ஹெச் ஆர் ஸ்கொயர்டை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னது, பை 3 ஹெச் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை 3 ஹெச் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் பை 3 ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பை 3 ஹெச்சை வெளியில் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஆர் ஸ்கொயர்ட் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டுன்னு வரும். ஓகேவா? ஃபைனலி வேல்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பை ஹெச் பை 3 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆர்ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டுன்னு வரும். வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 7.23. இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் எண்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரஸ்டம் விச் இஸ் 45 சென்டிமீட்டர் ஹைட், ஹைட் எவ்வளவு 45 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு, ஆர் 28 சென்டிமீட்டர் அண்ட் 7 சென்டிமீட்டர். அதாவது அவுட்டர் ரேடியஸ் வந்து 28 சென்டிமீட்டர், அதாவது பாட்டம் ரேடியஸ். அதே மாதிரி அவுட்டர்னு சொல்லக்கூடாது, பாட்டம் ரேடியஸ். அப்புறம் டாப் ரேடியஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வேல்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம். லெட் ஹெச் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் பி த ஹைட் அண்ட் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஃப்ரஸ்டம். ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு டாப் ரேடியஸ் அண்ட் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு பாட்டம் ரேடியஸ் அண்ட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹைட். கொடுத்தாச்சா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில், ஹைட்டோட வேல்யூ 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் ஆர் வந்து 28 சென்டிமீட்டர் அண்ட் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். வேல்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் பை ஹெச் பை 3 ஆர் ஸ்கொயர்ட் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ட் கியூபிக் யூனிட்ஸ். இந்த ஹெச்சை வந்து பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது.
இப்போது சப்ஸ்டிட் பண்ணுவோமா வேல்யூவை 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ as usual 22/7 r ஸ்கொயர்ட் ஆரோட வேல்யூ 28 ஸ்கொயர் அதோட வேல்யூ 28 ஸ்கொயர்டோட வேல்யூ 784 கேபிட்டல் R இன்ட்டு ஸ்மால் r 28 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 196 கிடைக்கும். அதே மாதிரி ஸ்மால் ஆரோட வேல்யூ 7 அதை ஸ்கொயர் பண்ணால் 7 ஸ்கொயர்டு விச் இஸ் ஈக்குவல் டு 49 இன்ட்டு பின்னாடி ஹெச்சை சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க 45 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கு 784 ப்ளஸ் 196 ப்ளஸ் 49 இதை பூரா ஆட் பண்ணோம்னா 1029 கிடைக்கும். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 1029 இன்ட்டு 45. இப்போது 7ஆல் 1029 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போது எத்தனை டைம்ஸ் வரும்? 10ஆல் 1 டைம். ரிமைண்டர் எவ்வளவு? ரிமைண்டர் எவ்வளவு இருக்கும்? 332. அப்போ 7 4s are 28. அப்போ 4 டைம்ஸ் போகும். ரிமைண்டர் 4 49. 7 7s are 49. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 147 கிடைக்கும். இப்போ 3ஐ 45ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 3 is 3 1 ரிமைண்டர் 1 15. அப்போ 5 3s are 15 15 வந்திருக்கு. 22 இன்ட்டு 147 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48,510 வரும். Therefore, volume of the frustum is equal to 48,510 centimeter cube. An abaque frustum அப்படின்னா என்னன்னா ஒழுங்கற்ற frustum. இது with respect to cylinder. The adjacent figure represent an abaque frustum of a cylinder. பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெகுலர் கோன்லேருந்து ஃப்ரெஸ்டமை எப்படி கட் பண்ணி அதோட வேல்யூ பார்த்தோம். சப்போஸ் ஒழுங்கு இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணோம்னா அப்போ நமக்கு கிடைக்கிற ஃபார்முலா என்ன வித் ரெஸ்பெக்ட் டு சிலிண்டருக்கு பார்க்க போகிறோம். த adjacent figure represent an abaque frustum of a cylinder. Suppose the solid is cut by the plane through C. சியை பேஸ் பண்ணி சியை கட் பண்ணுறோம். நாட் பேரலல் டு த பேஸ் ஏபி. ஏபியை பேஸ் பண்ணி கட் பண்ணல. தென் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு வந்து தெரியும். சிலிண்டரோட ஃபார்முலா என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2πRH. இங்கே வந்து H1 H2 ரெண்டு இருக்குது. வேர் H1 is equal to greatest height and H2 is equal to least height. அப்போது நமக்கு கிடைக்கிற ஃபார்முலா எப்படி இருக்குன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 2πRH இன்ட்டு H1 ப்ளஸ் H2/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? அப்போது வேல்யூம் என்னவாக இருக்கும்? அதே தான். தென் இட்ஸ் வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு சிலிண்டரோட வேல்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? πr ஸ்கொயர்டு H. இன்ஸ்டெட் ஆஃப் H we have to substitute H1 ப்ளஸ் H2/2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் போதும். அப்போது இட்ஸ் வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு H1 ப்ளஸ் H2/2 cubic units where H1 is equal to greatest height and H2 is equal to least height of the frustum. Thank you for watching my channel. Don't forget to subscribe my channel.